ஹாய் ஹலோ எவ்ரிவன் மக்களே, நான் தான் உங்க மனோ. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் மனோ படம் பேசுது. ஒரு வழியா ஃபைனலா நம்ம மார்வல் ஃபேன்ஸ்ல ஆவலா காத்துட்டு இருந்த இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் படத்தை பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்கு, அதோட ப்ரோஸ் கான்ஸ், அதுக்கப்புறம் படத்துல இருக்க கேரக்டர்ஸ் யார் யாரு, அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த ரோல் அவங்க எப்படி நடிச்சாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆச்சா இல்லையா, நம்ம ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சதா இல்லையா, படத்துல நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத இப்ப நான் உங்ககிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா நான் பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்ல, நான் தான் ஸ்பைடர்மேன். மறுபிறப்பு. ஸ்பைடர்மேன் மூவி பிடிக்காதுன்னு யாருமே இங்க சொன்னது இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். கார்ட்டூனாவும் சரி, காமிக்காவும் சரி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி லைவ் ஆக்ஷன் மூவியை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கலன்னு ஒண்ணும் கிடையாது. அதனால நமக்கு அந்த ஸ்பைடர்மேனாலே நமக்கு யாரு என்ன அது எல்லாமே நமக்கு தெரியும் கண்டிப்பா. ஸ்டோரி, கேரக்டர், நடிப்பு, விஎஃப்எக்ஸ், ஆக்ஷன், அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன். முக்கியமா போஸ்ட் கிரெடிட் சீன் அது ரொம்ப முக்கியம். பட் ஆனா அதுலதான் இவங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். நம்ம மார்வல் ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்கன்றது நமக்கு இப்ப புரியாது, படம் பார்க்கும்போது தான் புரியும். போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்கும்போது நான்லாம் யாரா நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் தோணுச்சு எனக்குலாம். ஒண்ணுமே இல்ல. இன்னும் படம் பார்க்கலையா, இந்த வீடியோ பார்த்துட்டு போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த சோனி பையன் என்ன பண்ணிட்டான், முக்காவாசி படத்தை ட்ரைலரு, டிவி ஸ்பாட் இது எல்லாத்துலயுமே விட்டான். அதுலயே முக்காவாசி கதை வந்துடுச்சுடா ஆல்ரெடி. நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க, அதுல சின்னதா இருக்கிறது எங்களுக்கு பெருசா காமிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான்டா, வேற ஒண்ணுமே இல்லடா. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகேப் ஒண்ணு பார்த்தல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவில நம்ம டாக்டர் பூசாரி கிளைமேக்ஸ்ல என்ன பண்ண ஒரே ஒரு ஸ்பெல்ல போடுவாரு. ஓவோன்ற வாழ்க்கை மாதிரி ஒரே ஒரு ஸ்பெல்ல போட்டு நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றதை எல்லாருமே மறந்துடணும். இந்த உலகம் இல்லை, இந்த யூனிவர்ஸ்ல எல்லாருமே மறந்துடணுன்றதுக்காக ஒரே ஒரு ஸ்பெல்ல போடுவாரு. இதே மாதிரிதான் நம்ம எண்டு கேம்ல நம்ம அயன்மேன் போயிட்டு இப்படின்னு ஒரே ஒரு கை காமிப்பாரு, முடிச்சு விட்டுவாரு நம்ம அயன்மேனும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதே தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்பைடர்மேனுக்கும் ஒரே ஒரு ஸ்பெல் ஒன்று போட்டாரு. பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றத இந்த யூனிவர்ஸும் சரி இந்த உலகமும் சரி மறந்துடுச்சு. அந்த வேலையை பார்த்து விட்டது யாரு, நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன். அந்த வேலையை பார்த்து விட்டது அதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் மூவில நம்ம மிஸ்டீரியோ அந்த பயவுல பண்ண வேலையால நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதனால வந்த பிரச்சனையில தான் நோ வே ஹோம்னு ஒரு மூவி ஒன்று வந்துச்சு. அதுல நம்ம டாக்டர் பூசாரி பண்ண வேலையால பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றது எல்லாருக்குமே மறந்துடுச்சு. நோ வே ஹோமோட கிளைமேக்ஸ் தான் பிராண்ட் நியூ டேவோட தொடக்கம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவியோட ஒரு சின்ன கோர். அது அவ்வளவுதான். அங்க ஆரம்பிச்சு இங்க ஒரு படமா வந்திருக்கு நமக்கு. இப்ப இதுதான் போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்து நமக்கு ஒரு படமாக கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம மார்வல்ஸ். நம்ம மார்வல் பையனோட வேலையே இதுதான். போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒன்று காமிப்பான், அதை வச்சு ஒரு லீட் வச்சு ஒரு படம் கொடுப்பான் நமக்கு. அதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு சொல்லிட்டு. நம்ம டாக்டர் பூசாரினா யாருன்னு தெரியல, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் சொல்றேன், வேற யாரும் இல்லை. நம்ம டாக்டர் பூசாரி போட்ட ஸ்பெல்லுனால இப்போ இந்த உலகத்துல ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த மனுஷனும் ஒரு முழு நேர ஸ்பைடர்மேனாவே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இந்த உலகத்துல எப்படி வாழ்றாரு, அவரோட தனிமையை எப்படி அவரை கொல்லுது, அதனால என்னென்ன விளைவுகள் சந்திக்கிறாரு, அதனால என்னென்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குது, அதை பத்தி அவரோட ஆர்டினரி லைஃப், அவர் வாழ்க்கை என்ன நடக்க போகுது, இவ்வளவு நாளா பார்ட் டைமா பார்த்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் வேலையை இப்ப நம்ம பீட்டர் பார்க்கர் ஃபுல் டைமாவும் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அந்த ஃபுல் டைமா பார்க்கறதுல அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது, அது எப்படிலாம் சமாளிக்கிறாருன்றதுதான் இந்த படம். டாக்டர் பூசாரி போட ஸ்பெல்னால இப்ப இந்த உலகத்துல பீட்டர் பார்க்கற ஒருத்தன் இல்லவே இல்லை. அவ்வளவுதான். இப்ப அதனால அவரு ஃபுல் டைமாவும் ஸ்பைடர்மேன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பைடர்மேனாலே ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் தான். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் என்னது, சின்ன சின்ன பெட்டி கேஸு, ராபரி, அப்புறம் அடிதடி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸை பார்க்கறதா ஸ்பைடர்மேனோட வேலையே. தேனஸ் மாதிரி பெரிய பெரிய வில்லன்ஸ் சண்டை போறது கிடையாது, சின்ன சின்ன வில்லன்ஸ் கூட சண்டை போறது தான் நம்ம ஸ்பைடர்மேன். எக்ஸாம்பிளுக்கு இதோ இப்ப இந்த படத்துல ஸ்கார்பியன் ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் ஏன் இருக்காரு எதுக்கு இருக்காருன்றது தெரியல. அது ஏன் அந்த கேரக்டரை ஏன் தாண்டா வச்சிங்கன்ற அளவுக்கு நமக்கு தோணுது படம் பார்க்கும்போது. இன்னும் ஒரு சில கேரக்டர் வராங்க, அவங்களாம் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி இப்படி 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 இப்படின்றதுக்குள்ள போயிடுறானுங்க. ஏன்டா வைக்கிறீங்க? நம்ம லோக்கி மாம்சம் தெரியும்ல, அவர் இல்ல,
இவரு பேன் இந்தியா லெவல்ல மூவி எடுக்கிறன்ற பேர்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துல இருந்து ஆளுங்களை பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து படத்துல வச்சு அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குதுன்னே தெரியாம ஏதாவது ஒரு டம்மி பீஸ் கேரக்டர் இல்ல பீடி வாங்கி அடிக்கிற கேரக்டர் இதெல்லாம் கொடுத்து வச்சு அவங்களை டம்மி பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பேன் இந்தியா லெவல்ல மூவிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களும் மார்வல்லையும் கடைசியில் பண்ணாம டேய் நீங்களுமாடா என்னது என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எங்களுக்கு ஜோக் காட்டுறீங்களா? அவனுங்க தான் பண்றாங்கன்னு பார்த்தா நீங்களுமாடா என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அச்சச்சோ, நம்ம லோக்கி மாமா வேற உள்ள இழுத்து வச்சிருக்குமே, அவரை வேற அசிங்கப்படுத்திருக்கோமே. நம்ம லோக்கி மாமா ஃபேன்ஸா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ இல்ல திட்டிடுவாங்களோ? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். லோக்கி மாமாவே எடுத்து வச்சிருக்காரு ஒரு டைலாக் நமக்குன்னு. என்னது, விக்ரம் படத்துல கமல் சார் சொல்லுவார்ல, வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். ஐயோ ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட் வந்துச்சு, திரும்ப பேக் டு ரிட்டர்ன் ஹாலிவுட் போவோமா? இப்போ நம்ம பீட்டர் பக்கம் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் 4 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 4 வருஷம் தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். எம்ஜிஆவும் சரி நெட்டும் சரி, நமக்கு பீட்டர் பார்க்கணும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அவன் தான் நம்ம ஸ்பைடர் மேனு அப்படின்றது எல்லாமே மறந்துட்டாங்க. அதனால நம்ம பீட்டர் பார்க்க ரொம்ப சோகத்துல இருக்கான். அதனால டிப்ரெஸ் ஆகி அவனுக்குள்ள மன அழுத்தம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தனியுமே யார்கிட்டையும் பேசாம கொல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், நமக்கு எதுவுமே தோணாது. நமக்கு நம்ம ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், பழகணும், வெளியில போகணும், சுற்றணும், இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் காமாகவும் இருக்கும். இவன் எதுவுமே பண்ணாமல் ஃபுல் டைம் ஒர்க்கு ஒன்லி ஸ்பைடர்மேன் ஒர்க்கே பார்த்துக்கிட்டே இருக்கான். எதிர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, மக்களை காப்பாற்றுறது, இதையே பார்த்துக்கிட்டனால அவங்க தூங்க மாட்டான் சரியாவே. ரொம்ப பிரச்சனையிலே இருக்கான், அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கான். உடம்புல மரபணு மாற்றங்களே ஏற்படுது. நம்ம ஓஜி ஸ்பைடர்மேன் யாரு? டாபி மேக்கருக்கு மட்டும்தான் இருக்கிறதுலே ஆர்கானிக் வெப். விடுவார்ல தலைவர், ஆர்கானிக் வெப் கிடைக்கும். ஆர்கானிக் வெப் இருக்க ஒரே ஆள் நம்ம ஓஜி ஸ்பைடர்மேன் டாபி மேக்கர் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, அவருக்கு கூட கிடையாது. அவரும் வந்து மிஷினை வச்சு தான் யூஸ் பண்ணி ஸ்விங் பண்ணி போயிட்டு இருப்பார். அதே தான் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனும் சரி ஸ்விங் பண்ணி போயிட்டு இருப்பார். அவர் உடம்புல ஏற்படுற மாற்றத்தினால அவளுக்கு டெய்லியுமே தலை வலிக்குது. எதனாலனா அவரோட மரபணுங்கள்லாம் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது, அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால அவருக்கு இப்போ ஆர்கானிக் வெப் கிடைக்குது. நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு வந்து சென்ஸ் பவர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து நிறைய படத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். நோவே ஹோம் படத்துல நம்மளோட டேர் டெவில் வருவார். அப்போ ஒரு கீழே ஆல்ரெடி நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம டேர் டெவிலும் நம்ம ஸ்பைடர்மேனும் பக்கத்து உட்காந்துருப்பாங்க சேர்ல. ஒரு பாலோ கல்ல சம்திங் என்னமோ வந்து படம் தூக்கி எறிவாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் சென்ஸ் பண்றதுக்குள்ள நம்ம டேர் டெவில் கரெக்டாக கேட்ச் பண்ணுவார். இத்தனைக்கும் அவருக்கு கண்ணு தெரியாது. அதை பீட்டர் பார்ப்பான், என்னடா இது நம்மளை விட சென்சிங் பவர் ரொம்ப அதிகமாக வைக்கணும். நம்மளோட ஸ்பைடர்மேனுக்கு வந்து சென்சிங் பவர் ரொம்பவே கம்மி. நம்ம நெட் வந்து புதுசாக ஒரு வீடு வந்து எடுத்திருப்பான். அந்த வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருப்பான். அங்கே நம்ம பீட்டரும் உள்ள நைஸாக போயிடுவார். எப்படியோ உள்ளே போய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார். கரெக்டாக அப்போ நம்ம எம்ஜேவை பார்ப்பார். நெட்டை பார்த்ததை விட நம்ம எம்ஜேவை பார்த்ததுக்கப்புறம் மனுஷன் ஸ்டன்னாகி நிற்பார் பாருங்க. நம்ம எல்லாருமே அந்த சீனை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங், செம்ம ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு. சொல்ல வார்த்தை கூட இல்லை அது எனக்கு. நம்ம இதே முரளி படத்துல நம்ம முரளி சார் எப்படி ஏக்கமாக பார்த்துட்டு அந்த மாதிரி தனியாக மனுஷன் பார்த்துக்கிட்டே இருப்பார். கரெக்டாக அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணோடனே மனுஷன் அவ்வளோதான் உடஞ்சே போயிடுவார் சுத்தமாக. அவர் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த நம்பிக்கை, அந்த வாழ்க்கையில் இருந்த வெறுப்பு, கொஞ்சோண்டு தான் அவர் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை இருந்தது. அந்த இது கூட இல்லாமல் மனுஷன் உடஞ்சி போயிடுவார். உடனே வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போய் மனுஷன் பார்ப்பார். அவருக்கு அந்த மரபணு மாற்றம் இன்னும் அதிகமாகிறது. எதனாலனா அவர் எமோஷனல்னால தான் அவருக்கு இன்னும் அதிகமாக அந்த பவர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அதனால மனுஷன் அதிகமாக எமோஷனல் ஆக 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 அவ்வளோதான் கண்ணு ஃபுல்லாக பிளாக்காக மாதிரி மயக்கப்பட்டு ஊதுவார். மயக்கத்தஞ்சு ஏஞ்சி பார்த்தா பூச்சிங்கெல்லாம் கூடு கட்டிட்டு பறக்கிறதுக்கு ரெடியாகும். பார்த்தீங்களா, இந்த பட்டு பூச்சினா எப்படி நல்லா நம்மளை சுற்றி கூடு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து உடச்சிக்கின்னு வெளியில் வர மாதிரி கூடு கட்டி வச்சிருப்பாரு. அந்த சிறந்துகளை முழுசாக அவரை சுற்றி அது கூட்டுக்குள்ளே வைப்பார். கண் முழிச்சு பார்ப்பாரு. பார்த்தா பயந்து கீழே விழுந்துருவார். கீழே விழ டைமில் கரெக்டாக அவர் கையிலேருந்து ஆர்கானிக் வெப் வரும். அதுக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஆர்கானிக் வெப்பை அவரே பார்த்ததுனால ஒரு மாதிரி தன்னை அவரும் குழப்பத்திலேயே இருப்பார். சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வில்லன்றது ஒருத்தர் கிடையவே கிடையாது. கம்பல்சரி இந்த படத்தில் வில்லன்ற ஒரு கேரக்டர் இல்லை.
எல்லாருமே சும்மா நமக்கு வந்து போற கேரக்டர் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இதை யாரும் வில்லன் கிடையாது. என்னடா அது இந்த கேரக்டர் நீ சொல்லவே இல்லை, யாருன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து 11 மேக்ஸ், நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர மேக்ஸி கேரக்டர், அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தான். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல எமோஷனல் கேரக்டர் அண்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு வந்து வேண்டாம், விட்டுடலாம் அதை பத்தி. ஓகே, இந்த படத்தை வில்லன்றதை தான் யாருமே கிடையாது, கடைசி வரையும் யாரும் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா பிளஸ் ஆக்ஷன், சின்ன சின்ன ஆக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் ஏன் எப்படி தனியா இருக்காருன்றது காமிக்கிறது மட்டும்தான் இந்த படம். நம்ம நோவே ஹோம் மூவி மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு பட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கவே இருக்காது. நீங்க நார்மலா ஜென்ரல் ஆடியன்ஸா ஒரு ஸ்பைடர்மேன் படம் வந்திருக்கு இப்போ பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு படம் கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு பர்சனலா படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் நம்மளோட நோவே ஹோம் அளவுக்கு படம் இல்லைன்னு தான், கரெக்டு தான். ஒரு ஆக்ஷன், டிராமா, விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, எமோஷனல் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல மூவியை தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. படம் கண்டிப்பாகவே நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியாவே கண்டிப்பாக போய் படம் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒர்த்து வாட்ச் மூவி தான். ஏன் நமக்கு எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனை பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து காமிக்காவும் சரி லைவ் ஆக்ஷனும் சரி நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்துருக்கோம். அதனால நம்ம எல்லாருக்குமே ஸ்பைடர்மேன்றது ஒரு வந்து நம்மளோட பக்கத்து பையன், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்ற மாதிரி. இப்போதான் வந்து மார்வலில் நமக்கு வந்து அவெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப நாளாச்சு. இன்க்ரெடிபிள் ஹல்க் மூவினா ஹல்கை எப்படி பார்த்தனோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சீனில் பார்த்தேன். நான் அவ்வளோ சந்தோஷமா, நான் மட்டும் இல்லை, தியேட்டரில் பார்த்தவங்க எல்லாருமே நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்கை எப்படி நம்ம நினச்சோமோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க் மாதிரியே தான் மனுஷனை பார்த்தேன் நான். அந்த ஒரு நிமிஷத்துக்காக மட்டும் ஹல்க்கு இந்த மூவியில் நீங்கள் கேரக்டரா நீங்க வச்சதுக்கு சத்தியமா ஹேட்ஸ் ஆஃப் டா. கடைசியா போஸ்ட் கிரெடிட் சீன், நம்ம எல்லாருமே மார்வல் மூவினா என்ன, போஸ்ட் கிரெடிட் சீன் தான் நமக்கு வந்து அடுத்த படத்துக்கான லீடே வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம போய் பார்க்கணும். அது பார்த்தா தான் அந்த படத்தை அடுத்த படத்துக்கான லீட் நமக்கு புரியும், என்னன்றது ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். ஆனா இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லிட்டு ஏதோ குழந்தைங்க ஒரு சின்னதா சொப்பு சாமா விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சு விட்டானுங்க. நான் பார்த்து செம்ம டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நல்லா ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா, நான் கடைசியில வந்து அங்க வேலை செய்யறவங்களை கேட்டு வந்தேன். அவள் தான் படம் முடிஞ்சுதான்னு கேட்டேன். அவங்க முடிஞ்சுப்பா நீங்க போப்பான்னு என்ன அசிங்கமா பார்த்தாங்க. என்னெல்லாம் நான் என்ன பண்றதே தெரியல. அவ்வளவுதான்டா, எனக்குலாம் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. போஸ்ட் கிரெடிட்ஸ்ல நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா வேலையே இல்லை. ஒரே ஒரு சீன் தான் வச்சிருக்கானுங்க. அது ஒர்த்தா இல்லையான்றது நம்ம அடுத்தடுத்த மூவில நமக்கு பார்த்தாதான் நமக்கு தெரியும். அது ஒருத்தர் ஒன்று சொல்றான், அது என்னன்றது நமக்கு தெரியல. என்னன்றத வர மூவிஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். மூவி பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத என்னை பொறுத்தளவுக்கு மூவி ஓகே, சூப்பர் குட், நல்லா இருக்கு. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம், நீங்கள் உங்கள் லவ்வர்ஸ் கூடவும் பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.